ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன் பார்க்க போறோம். அவரு ஒரு டான்ஸ் குரு, கொரியோகிராஃபர், லிரிசிஸ்ட், அதுக்கப்புறம் பிளே ரைட்டு, டிரெக்டரு, நிறைய ஷோஸ் அந்த மாதிரி இவெண்ட்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. அதுவும் கோவிட் டைம்ல அவர் ஏகப்பட்டது நிறைய பேருக்கு நல்லா அந்த கோவிட் டைம்ல யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவரை பத்தி தான், அவரு பேரு மதுரை ஆர் முரளிதரன் சொன்னா எல்லாருக்குமே தெரியும். அவர் தான் இப்ப நம்ம மீட் பண்ண போறோம். அவர் ஃபுல் நேம் ராமச்சந்திரன் முரளிதரன். ஹலோ, எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கேன். சொல்லுங்க. சோ இப்ப நீங்க கனடால தான் இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆக்சுவலி என்ன ஷோக்கு நீங்க வந்திருக்கீங்க? கனடால நீரோ டான்ஸ் கிரியேஷன் சொல்லிட்டு அவங்க அதோட ஆர்டிஸ்டிக் டைரக்டர் நிரோதினி பரராஜசிங்கம். ஸோ அவங்களோட ஸ்கூலுக்கு ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்க வந்திருக்கேன். ஓ, ஓகே. என்ன ஆக்சுவலி இட்ஸ் பரதநாட்டியம் அவங்க கூட நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணிருக்கேன். சிலப்பதிகாரம், சிவகாமியின் சபதம், கர்ணன், அப்புறம் யக்ஞசேனி, இது மாதிரி நிறைய பண்ணிருக்கோம். லாஸ்ட் இயர் கூட வாயுபுத்ரான்னு பண்ணோம். இந்த வருஷம் தசாவதாரம்னு ஒரு டைட்டில் அவங்க கொடுத்து பண்ண சொன்னாங்க. தசாவதாரம் ஆக்சுவலா பண்ண போறோம். வாவ், ஓகே. சோ இந்த சிவகாமியின் சபதம் அப்படிலாம் சொன்னா அந்த கதையே அப்படியே நீங்க பண்ணுவீங்களாங்க? சிவகாமியின் சபதம், ஆமா. பாஸ்டன்ல சிவகாமியின் சபதம் பண்ணிட்டு தான் இங்க வந்தேன். அப்படியா? சோ அது அப்படியே அந்த டிராமா மாதிரி அந்த நாட்டியம் வச்சே அந்த மாதிரி பண்ணுவீங்களா நீங்க? ஆமா. வாவ், ஓகே. ஓகே, நீங்க எந்த வயசுல இருந்து டான்ஸ் கத்துக்கிட்டீங்க? என்னோட 7வது வயசுல இருந்து என்னோட டான்ஸ் நான் தொடங்கியிருக்கேன். 7வது வயசுல இருந்து. உங்களுக்கு ஆக்சுவலா எப்படி உங்களுக்கு தோணுச்சு டான்ஸ் கத்துக்கணும்னு? டான்ஸ் எனக்கு இட் இஸ் நாட் ஆக்சிடென்ட். இட்ஸ் நாட் இன்சிடென்ட், இட்ஸ் ஆக்சிடென்ட். எனக்கு என்னோட ஆமா ஆக்சிடென்ட் மாதிரி தான். எனக்கு டான்ஸ்லாம் முதல்ல எல்லாம் விருப்பம் கிடையாது. என்னோட சிஸ்டர் தான் முதல்ல கத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க போய் கூட்டிட்டு போறதுக்கு போயிருந்தப்போ எங்களோட குரு 2 பேரும் ட்வின்ஸ் மாதிரி இருக்காங்க, அவங்க பையனும் கத்துக்க சொல்லுங்க அப்படின்னாங்க. ஓகே. அதனால போய் என்ன தள்ளி விட்டாங்க. டான்ஸ்னா எனக்கு விருப்பம் கிடையாது ஆக்சுவலா. இன்னைக்கு இப்படி சொல்றீங்க, தள்ளி விட்டாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு பேர் எடுத்திருக்கீங்க. அதுதான் சொல்றேனே, எனக்கு 17 வயசு வரைக்கும் டான்ஸ்ல இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவாய்ட் பண்ணிட்டு தான் போவேன் டான்ஸ் கிளாஸ்க்கெல்லாம். இப்ப 7ல இருந்து 17 இயர்ஸ் வெளியும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமயே போயிட்டு இருந்தீங்களா? எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேலி பண்ணுவாங்க, டான்ஸ் கத்துக்கிறான்னு சொல்லிட்டு. பொம்பளை மாதிரி ஆயிடுவான், பொம்பளை மாதிரி பேசுவான், பொம்பளை மாதிரி நடப்பாங்க அப்படின்லாம் எங்க ஃபேமிலிலேயே நிறைய பேர் சொன்னாங்க. அதனால எனக்கு விருப்பம் கிடையாது ஆக்சுவலா. அப்படி நீங்க இல்ல ஆக்சுவலா நான் அப்படியே பேசுறேன் உங்ககிட்ட. இல்லையே, ஏன் அப்படி நினைக்கிறாங்க? பரதநாட்டியம் கத்துக்கிட்டா அது ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் இருக்கு இந்த ஃபீல்ட்ல. டான்ஸ் கத்துக்கிட்டா டான்சர் மாதிரி நடப்பாங்க அப்படின்லாம், அதெல்லாம் ஒரு தப்பான கருத்து. டான்ஸ் இஸ் a beautiful exercise. டான்ஸ் இஸ் that will keep you fit always. அதனால ஆமா, அது தப்பான ஒரு அபிப்பிராயம். சில பேர் அப்படி பேசுறாங்க அப்படின்னா அது எதனால, அது ஹார்மோன் ப்ராப்ளமா இருக்கலாம். அது போக சில பேர் வேணும்ட்டே அப்படி பேசுறாங்க. அதாவது அப்படி இருந்தா தான் டான்சர்னு தெரியும்ன்றதுக்காக பேசுறாங்க. அதெல்லாம் தேவையில்லை. ஓ, அப்படி பேர் இருக்காங்களா? இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க அதுல. ஓகே, ஓகே. சரி, 17 வயசு வரையும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படி இப்படி இவ்வளவு? அதோட வேல்யூ சில அதாவது ஒரு சின்ன ப்ரோக்ராம் பண்ணிருந்தாங்க எங்களோட குரு, ஒரு தாஜ் காரமெண்டல் ஐ திங்க், வித் நிறைய ஃபாரினர்ஸ் ஒரு கேதரிங் இருந்தது. அதுல நான் ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன். அது விருப்பம் இல்லாம தான் பண்ணினேன். ஓகே. ஒரு ஆம்பளை பையன் எப்படி ஆடுறான்னு சொல்லிட்டு தூக்கி வச்சு அப்படி கொண்டாடினாங்க. ஓ, இதுல இவ்வளவு வேல்யூ இருக்கான்னு அன்னைக்கு தான் ரியலைஸ் பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் இன்ட்ரெஸ்ட் வந்தது. வாவ், ஓகே. குரு சொன்னீங்களே, உங்களோட குரு யாரு? என் குரு தண்டாயுதபாணி பிள்ளையோட சீனியர் ஸ்டூடெண்ட் கலைமாமணி சாமுண்டீஸ்வரின். ஓகே, ஓகே. சோ உங்க அக்காவும் உங்க கூட இருக்காங்களா இப்ப உங்க ஜர்னில? எனக்கு அக்கா இல்ல, தங்கை. 2 தங்கை தான். 2 தங்கை தான் டான்சர். அவ இருக்கா, அவ தனியா ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. தனியா பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. கூட சேர்ந்து பண்ணும்போது பண்ணுவோம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் எப்ப அரங்கேற்றம் எங்க பண்ணீங்க? இந்த அரங்கேற்றம்லாம் எனக்கு பெருசா ஒண்ணு நடக்கவே இல்லை. எனக்கு அரங்கேற்றம்ன்றது
அதான் ஐம் கம்மிங் ஃப்ரம் அ வெரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி. என்னோட ஃபாதர் வந்து ரயில்வே எம்ப்ளாயி. ஓகே. அவருக்கு வந்து எங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதே பெரிய பிரச்சனையா இருந்தது. ஒரு ஓ பீரியடுக்கு மேல ஃபீஸ் கட்ட முடியாம நிறுத்திடுறேன் அப்படின்லாம் ஒரு பிரச்சனை போச்சு. அப்போ எங்க குரு வந்து இல்ல ஃபீஸ் எல்லாம் கட்ட வேணாம், உங்க பையனை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா ஒரு பெரிய மனசோட சொல்லி கொடுத்தாங்க. ஓ அப்புறம் எங்களுக்கு அரங்கேற்றம்னு பாத்தீங்கன்னா முதல்ல குருவாயூர்ல நடந்தது. நாங்க ம் குருவாயூர்ல பண்ணப்போ குருவாயூர்ல அப்போல்லாம் மேடை கூட கிடையாது. ம் எங்களோட நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு வந்து ஒரு 4 நாய்க்குட்டி, ஒரு பசுமாடு, ஒரு எருமை, அங்க அப்புறம் ஒரு 10 பேர் டிவோட்டீஸ் அப்படிதான் போனாங்க எங்களை டான்ஸை பார்க்கறதுக்கு. நிஜமாவா சொல்றீங்க? அவ்வளோதான். அப்போல்லாம் அவ்வளோ இது கிடையாது எங்களுக்கு. அதான் ஒரு 18, 19 வயசுல எங்களுக்கு ஆடும்போது அந்த ம் கோவில்ல அவ்வளோ பெரிய மேடையெல்லாம் கிடையாது. இப்போ ஒரு தனி மேடையே இருக்கு. ஓகே. சின்னதா இருந்தது. அப்போ ஒரு ம் 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 ஒரு ம் அரங்கேற்றம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போய் பண்ணாங்க. அவ்வளவுதானே தவிர எனக்கு பெருசா எல்லாம் நடக்கல. ஓகே. இப்ப நீங்க அரங்கேற்றம்னா அப்ப நீங்க வந்து தனியா தான் அங்க பண்ணீங்களா ஃபர்ஸ்ட்? இல்லாட்டி ஆமாமா. ஒரு தனியா தான் பண்ணீங்க? தனியா தான் ஆ பண்ணேன். எந்த வயசுல பண்ணீங்க? தான் ஒரு 17, 18 வயசு இருக்கும். 17, 18. அந்த டைம்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டோட பண்ணீங்களா? இன்ட்ரெஸ்ட் இல்லாம பண்ணீங்களா? அப்பயே எனக்கு ஃபுல்லா இன்ட்ரெஸ்ட் வரல. இன்ட்ரெஸ்ட் அப்ப எந்த வயசுல கரெக்ட்டா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது? அதான் ஐ அம் சோ கொஞ்சம் கொஞ்சமா கியூரியஸ் நிஜமா. 20, 17, 17, 18ல தான் ஸ்லோவா ஆரம்பிச்சு அப்புறம் வந்துட்டு 20, 21லாம் நல்லா இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. கொஞ்சம் சீரியஸா போக ஆரம்பிச்சீங்க அதுக்கப்புறம். ஓ ஓகே. இப்ப ஓகே, இந்த டான்ஸ் ஜேர்னிலேந்து டான்ஸ் பண்ணாலே ஓகே கொரியோகிராஃபர் ஐ டு அண்டர்ஸ்டாண்ட், அது நார்மலா அப்படி வரும். எந்த ஏஜ்ல இருந்து நீங்க கொரியோகிராஃப் அதாவது இந்த டான்ஸ் கத்து தர ஆரம்பிச்சீங்க? சக்சஸ் ஆக ஆரம்பிச்சது ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் 30 தான். அப்படியா? ஆமாமா 30 வரைக்கும் பயங்கர ஸ்ட்ரகிள் தான் எனக்கு ஃபுல்லா. ஏன்னா ஆ, இப்போ இருக்கிற மாதிரி அப்பெல்லாம் வந்து டான்சர்ஸ் அவ்வளோ வந்து என்கரேஜ்லாம் பண்ணவே இல்லை யாருமே. நான் ஓ வந்து ஆமாம் சபாலெல்லாம் போய் ப்ரோக்ராம் கேட்டால் ஒரு கேர்ள்ஸுக்கு தான், ஃபீமேல் டான்சர்ஸ்க்கு தான் வந்து இது கொடுப்பாங்க இம்பார்ட்டன்ஸ். ஓ அப்படியா? மேல் டான்சர்ஸ் எல்லாம் இப்போ இருக்கிற மாதிரிலாம் கிடையாது அப்பெல்லாம். அந்த ஓகே. காலத்துல ஆ. ஆமாம். ஒரு சபா செக்ரட்டரி உண்மையிலே சொன்னார், ம். உங்களுக்கு வந்து சொல்லி அனுப்புறேன் தம்பி, நோட் எல்லாம் நிறைய அச்சடிக்கும் போது உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன், உங்களுக்கு சான்ஸ் அப்படின்னாரு. அப்படின்னா புரியல. இல்ல செலவாகும் இல்லையா. ஓ நோட்டு காசு காசு அச்சடிக்க. ஓ அப்படி சொன்னாரா? அட கடவுளே. ஆ சோ எப்ப நீங்க கரெக்டா அந்த அந்த சக்சஸ் 30 இயர்ஸ் சொன்னீங்களே, எது மூலியமா ஏதாவது ஒரு 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 ஸ்பாட் வந்திருக்கும்ல, ஒரு ஸ்பார்க் அந்த மாதிரி ஏதாவது எந்த பாட்டுன்னு டைம்ல? வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணும்பொழுது என்னை விட என்னோட சிஸ்டரை விட எனக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சது. அதாவது ஒரு ஆண் கலைஞன்னு சொல்லிட்டு. ஓகே. ஆ அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதோட வேல்யூ நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எங்க பேரண்ட்ஸும் வந்து அப்பாவும் அம்மாவும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு ஏன்னா அப்ப மெயில் டான்சர்ஸ் நிறைய கிடையாது அந்த காலத்துல எல்லாம். ஆமா ரொம்ப ஆமா. few தான். ரொம்ப ஃபியூ. ஸோ ம் அப்போ விடக்கூடாது, எப்படி இருந்தாலும் லைஃபே போனா கூட பரவாயில்ல, அந்த பையனுக்கு ஏதோ திறமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அம்மாவும் அப்பாவும் சப்போர்ட் பண்ணி தான் தென் ஐ எம் ஸ்டாண்டிங் ஆன் மை ஓன் நவ். ஓ சரி, இந்த ஒரு சைடு டான்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது படிச்சீங்களா? ஆமா, என்ன அது பெரிய படிச்சு பிரச்சனை. முடிச்சிருக்கீங்க? நான் வந்து இது எம்ஏ முடிச்சிருக்கேன், எம்ஏ தமிழ். ஓ ஓகே. சோ சைட் பை சைடு அதுவும் ஆமா ஆமா, போய்க்கிட்டே அது ஏதோ இருந்தது. போனா போதுன்னு தான் எடுத்தது. அது கூட மெயின்லி என்னங்க டான்ஸ். எல்லாமே போனா போது, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல அப்ப மெயின்லி இன்ட்ரெஸ்ட் டான்ஸ் தான், போனா மெயின்லி போது. டான்ஸ். இல்ல அந்த வயசுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மிருதகம் கத்துக்க ஆரம்பிச்சேன், ஆ பாட்டு கத்துக்க ஆரம்பிச்சேன். ஆ. எல்லாம் கத்துக்கிறதுலயே என்னோட டீன் பூரா போயிடுச்சு. ஓ ஓகே எனக்கு ஓகே ஓகே டீனேஜ் புரியுது. ஃபன்னே கிடையாது. நான் ஓ யாரும் போன வாரம் கூட சொல்லிட்டே இருந்தேன். ஆ. எனக்கு என்னன்னா அதான் நானே அந்த டான்ஸும் சொல்லி கொடுத்து, ம் நானே டான்ஸும் கற்றுக்கிட்டு, ம் நானே எனக்கா ஓன் சம்பாதிச்சாதான் ஃபேமிலி ரன் பண்ண முடியுன்ற நிலைமை. ம் ம் ம். அதனால போய் பிரைவேட் கிளாஸஸ்லாம் எடுப்பேன் நான். ஓகே ஓகே. பிரைவேட் கிளாஸஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள டைம் 10, 11 மணி ஆயிடும். காலையில எழுந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்றது, ஓகே இப்படியே போச்சு என் லைஃப். இப்போ படிக்கிறது ஓகே. வந்து அப்பப்போ போய் பார்த்துட்டு வருவேன், அவ்வளோதான். எதுவும் முடிச்சனே தவிர அதுவும் வந்து ஒரு பெருசா எனக்கு இது இல்லை. பட் டான்ஸ் வந்து என்னை வந்து ஆக்கிரமிச்சுக்குச்சு, அதுதான் உண்மை. ஓகே. நான் போய் டான்ஸை தேடி போகல, டான்ஸ் வந்து என்ன ஆ ஆக்கிரமிச்சுக்குச்சு, அப்படிதான் சொல்லணும். 30 இயர்ஸ்ல. ஆ
லாஸ்ட் வீக் வந்து இங்க டொரண்டோ, பாஸ்டன்ல இருந்து டொரண்டோக்கு நான் டிராவல் பண்ணேன். ம். அப்போ வந்து என் ஃப்ளைட் டிலே ஆயிடுச்சு. ஓகே. லான்ச்ல இருக்கும்பொழுது ஒரு பைலட், அந்த பைலட் பின்னாடி தான் நான் போனேன். அந்த ம். பைலட் தான் எடுத்து பாஸ்டன்ல இருந்து இங்க டொரண்டோ கூட்டிட்டு வர பைலட். அவர் தான் வந்து அனௌன்ஸ் ம். பண்ணிட்டே இருந்தார். ஆ. ஃப்ளைட் வந்து நிறைய பேர் என்ன தண்டர்ஸ்டார்ம் இருக்கு, அதனால எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் பின்னாடி லாஞ்சுக்கு போவேன். எவ்ரி ஆ. ஹாஃப் அன் அவர் போவாரு, திரும்பி வருவாரு, போவார். 4வது தடவை ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு என் கூட. ஓகே. அவர் சொன்னாரு, சரி நான் சொன்னேன் சும்மா, ஐ வாண்ட் டு பிகம் அ பைலட் லைக் யூ, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ எம் அ டான்சர் நவ் அப்படின்னு. ஓ ரியலி அப்படின்னு அவர் சொன்னாரு. ஓ ஐ வாண்ட் டு பிகம் அ டான்சர், ஐ லேர்ன்ட் பேலே அண்ட் ஆல் அண்ட் ஐ குட் நாட் ஓ! succeed in my in dance, that is why I'm பைலட் ஆயிட்டேன் அப்படின்னு. எனக்கு ஆக்சுவலா பைலட் ஆகணும்னு ஆசை. நிஜமாவேவா? ஓகே. ஆ. பைலட் படிக்கணும்னு ஆசை. எங்க வீட்ல வசதி இல்ல அவ்வளவா படிக்க ஓ! வைக்கிறதுக்கு. ஓகே. ஸோ அப்படிதான். அப்புறம் இந்த மியூசிக்லாம் நீங்களே பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு அதெல்லாம் எப்படி? அதான் நான் கத்துக்கிட்டே சொன்னேன்ல, நான் உங்களுக்கு டீனேஜ் ஃபன்னே கிடையாது எனக்கு. என்னைய வந்துட்டு 17 வயசுல எங்க டீச்சர் சொல்லி இது ம். மேல கொஞ்சம் பயங்கர ஹேண்ட்ஸமா இருப்பான் அப்போ. அதனால தொலைன்னு ஒரு ஜிப்பா அப்ப மட்டும் இல்லங்க, இப்ப கூட நல்ல ஹேண்ட்ஸமா தான் இருக்கீங்க. தொலைன்னு ஒரு ஜிப்பாவை போட்டு நல்ல நெத்தியில திருநீர் போட்டு அனுப்புங்க பையனை, நான் சின்ன பையனா இருக்கான், கெட்டு போயிடுவான் அப்படி இப்படின்ட்டு. ஸோ நான் பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்னோடனே எல்லா பொண்ணுங்கள்லாம், சின்ன பொண்ணுங்களாம் நமஸ்காரம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா போய் நின்றுப்பாங்க, ஒரு பார்க்கவே மாட்டாங்க. அப்படிதான் So இல்லை. funny. ஆமா அப்படிதான் இருந்தது. எனக்கு டீனேஜ் பண்ணே கிடையாது. போய் இப்போ கிளாஸ் எடுப்போமா, வீட்டுக்கு வந்தோமா, ப்ராக்டிஸ் பண்றோமா, மிருதங்க கிளாஸ் போனோமா, பாட்டு கிளாஸ் போனோமா, இப்படியே போச்சு என் லைஃப். ஃபன்னுங்கிறது எப்ப வேணாலும் நம்ம பண்ணிக்கலாங்க. அது வந்து டீனேஜ்ல தான் இருக்கணுங்கிறது இல்லையா? இல்ல டீனேஜ் ஃபன் இல்லையா? வராது அதெல்லாம். அது பாருங்க, இந்த காலத்துல எல்லாம் என் பொண்ணெல்லாம் அழகா எடுத்துட்டு போனான்னா, கார் எடுத்து போனான்னா எங்க இருக்கானே தெரியாது. ஜாலியா என்ஜாய் பண்றது இல்ல? ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட போட்டோஸ். என்ன இந்த காலத்துல என்ன சோசியல் மீடியா பாத்தீங்கன்னா, செல்ஃபி, இன்ஸ்டா, I know. ஃபேஸ்புக், அதெல்லாம் அந்த காலத்துல ஒண்ணும் கிடையாது இல்ல. ஒண்ணும் கிடையாது. கரெக்ட் இல்ல? அது இப்பதான் ஃபேமஸ் fun. ஆகுறதும் கொஞ்சம் கஷ்டம் அந்த டைம்ல எல்லாம். ஆனா இப்பதான் இந்த சோஷியல் மீடியான்னு வந்து நிறைய ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து நிறைய பேர் அவங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்துறாங்கல்ல. தட்ஸ் குவைட் நீங்க இன்ட்ரெஸ்டிங் பேசிட்டு ஆக்சுவலி. இருக்கீங்க இப்ப எங்க, சென்னையில இருக்கீங்களா அப்போ? நான் இப்ப டொராண்டோல தான் இருக்கேன். ஓ நீங்க இப்போ டொரண்டோ இருக்கீங்க. ஓகே. நான் ஐம் பேஸ்ட் இன் டொராண்டோ நவ். ஓகே. ஐம் a citizen இங்க. உங்களை வந்து எல்லாருக்குமே தெரியும், விக்கிபீடியா அதெல்லாம் எல்லாமே தெரியும். ஓகே, நீங்க இவ்ளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. Dancer who is holding 14 world records, which includes 3 Guinness World Record. ஆமா, அதான் அந்த என்னன்னா, எனக்கு இந்த மியூசிக் அப்படின்றது எதுக்காக பண்ணேன் அப்படின்னு முதல் கொஸ்டின் கேட்டிங்கன்னா, மியூசிக் வந்து எனக்காக நான் பண்ணிக்கிட்டேன் முதல்ல. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வர்ணம், அப்புறம் பதம், தில்லானா, எல்லாருமே எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபீமேல் ஓரியன்டா இருக்கும். ஒரு நாயகி வந்து நாயகனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி, அவனுக்காக சாப்பாடு தண்ணி எல்லாம் இல்லாம உடம்பெல்லாம் இழைச்சு போச்சு எனக்கு, எப்போ வருவ, எப்போ வந்து என்ன சேருவ, இப்படிதான் இருக்கும் பாட்டு. இல்லாட்டி ஏன் என்ன ஏமாத்திட்டு போனேன், இன்னொரு பொண்ணு கூட உன்னை பார்த்தேன், எனக்கு கரெக்டா இல்ல, எனக்கு பேர் என்ன, உனக்கு உண்மையா இல்ல, இப்படிதான் பாடல்கள் இருக்குமே தவிர, எனக்கு என்னன்னா டான்ஸ்னால வந்து ஒரு மெசேஜ் கொடுக்கணும். ஒரு யாரா இருந்தாலும் ஒரு டான்ஸா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், ஒரு ப்ரொடக்ஷன் முடிஞ்ச உடனே, ஒரு ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே ஒரு மெசேஜ் போய் சேரணும் ஆடியன்ஸுக்கு. அது இல்லாம நம்ம கல்ச்சர் என்ன இருக்கு, நம்ம கல்ச்சர்ல இல்லாத கருத்துக்கள் என்ன இருக்கு? ராமாயணத்துல ஒரு கருத்து பாத்தீங்கன்னா, ஒரு மனைவி, ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல் அப்படின்றது இருக்கு. மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கதைகள், நீதி கதைகள் இருக்கு. செய்யக்கூடாது, இது செய்யலாம். அந்த மெசேஜ் சொல்றதுக்கு உண்டான வழி நம்மளோட டான்ஸ்ல இருந்தும் நம்ம செய்யல. காதல் அப்படின்றது வந்து லைஃப்ல வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். காதலே லைஃப் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற பொசிஷன்ல எத்தனை நாயகி வந்துட்டு ஹஸ்பண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா? எத்தனை நாயகி ஊருக்கு போனா கூட சாப்பிடாம இருக்கா? எத்தனை நாயகி இழைச்சு போறா? எவளும் கிடையாது, யாருமே கிடையாது. Not even single person now. கிடையாது. எல்லாமே வீட்டுக்கு வந்தாங்கன்னா மேல இருந்து ஒரு குரல் வரும், கீழே எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட்டு போய் படுங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே இருக்கு வீட்டுல, இல்லையா? என்ன உங்க எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியே சொல்றீங்க? ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, பொதுவா நான் சொல்றேன். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வேற இல்ல சொல்றேன். உலகத்துல என்ன நடக்குது தானே நடக்குது. ஆமா, அது கரெக்ட் தான். இது அது போக எல்லாமே ஃபுட்டே ஃபாஸ்ட் ஃபுட் ஆயிடுச்சு இப்ப, ரைட்?
ஆமா, யா, ஐ நோ. ஃபுட்டே ஃபாஸ்ட் ஃபுட் எஸ். தான். சாப்பாடே வந்துட்டு நம்ம மிந்திலாம் உட்காந்து எங்க மதரே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க எங்க அப்பாவுக்கு சாப்பாடு போடுறதுக்கு ஃபேக்டரியில கரெக்ட். இருந்து வரும்போது. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. அம்மாவும் பிஸி, அப்பாவும் பிஸி ஒர்க்ல, ஆமா, குழந்தைங்களை ஆமா. பாத்துக்கிறதுக்கே டைம் இல்லை எல்லாருக்கும் இல்லையா? அந்த கரெக்ட். காலத்துல எங்களுக்கெல்லாம் எங்க அம்மா வந்து ஸ்டோரி சொல்லுவாங்க நைட்ல படுக்கும்போது. அம்மா இப்ப இந்த காலத்துல அம்மா பேசுறதே கஷ்டமா இருக்குது. அம்மாவும் சரி அப்பாவும் சரி உள்ள வரும்போதே இல்ல, போன் பார்த்துட்டே தான் வராங்க, போன்லயே தான் இருக்காங்க. வீட்டுக்குள்ளேயே 5 பேர் இருப்பாங்க, 5 பேரும் போனை 5 பார்த்துட்டு. பேரும் ஃபோன். கரெக்ட், கரெக்ட். So அது எங்கேயாச்சும் நீங்க ரெஸ்டாரண்ட் அந்த போங்க, அந்த ஜெனரேஷன் அங்கேயும் போயிடுச்சு. இல்ல, அங்கேயும் ரெஸ்டாரண்ட்ல ஒன்னா போய் ஃபேமிலியோட உட்கார்ந்தாங்கன்னா அவங்க உட்காந்தா கூட ஒன்னா அங்கேயும் போன் பேசணும். தான், அங்கேயும் போன், அங்கேயும் ஃபோன் தான், ஆளுக்கு ஃபோன் வச்சுக்கிட்டு. அங்கேயும் போன் தான். அங்கே அதுலயே தான் இருக்காங்க எல்லாருமே. இப்போ அந்த காலத்துல வந்து இந்த மாதிரி ஃபீமேல் ஓரியன்ட் சாங்ஸ் வந்து ஒரு மேல் டான்ஸரானால எடுத்து பண்ண முடியல ஓகே. ஸ்டேஜ்ல. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், ஸ்லோலி ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் ஆன் மை ஓன். என்னோட சாங்ஸ், என்னோட வர்ணங்கள், என்னோட இதெல்லாம் நானே எழுதிக்க. ஏன்னா என்னால் ஒரு மேல் ஒரு டான்ஸராக என்னால் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு பக்தி பாவத்தில் நிறைய இருக்கு. சிவனோட கதைகள் நிறைய இருக்கு, விஷ்ணுவோட கதைகள் நிறைய இருக்கு. அந்த கதைகள் எல்லாத்தையும் நான் வந்து ஐ ரைட் போயம்ஸ். சின்ன வயசுலேயே நான் எழுதுவேன், நிறைய கதைகள் படிப்பேன், இலக்கியங்கள்லாம் நிறைய படிப்பேன். ஸோ அந்த நாலேஜ் வச்சு ஐ ரிட்டன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஃபீல்டில் உங்களோட டொரண்டோலேயே, கனடாலேயே கூட பாடல்கள் இல்லாமல் ஒரு அரங்கேற்றம் கூட கிடையாது. ஓகே, யா, ஓகே. ஒன்னாவது இருக்கும் எல்லா அரங்கேற்றத்திலையும், இல்ல 2 3 இருக்கும், இல்ல சில இதெல்லாம் ஃபுல்லாவே அதே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த காலத்துல இருந்தே வந்து அது ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சின்ன சின்ன விதையா போட்டா அது பெரிய ஆல விருட்சமா வந்து பெருசா ஆல மரமா இருந்து அதுவே எனக்கு இப்போ பிகாஸ் காம்போசிஷன்ஸ் ஐ எம் ஃபெமிலியர் இப்போ. ஓகே, அதுதான் நான் கேள்வி கேட்கலாம், இந்த கேள்வி கேட்கலாம்னு நினைச்சேன். நீங்களே அழகா ஆல் ஓவர் த வேர்ல்டு, நாட் ஒன்லி ஹியர். உலகத்துல ஏதாவது ஒரு நாடு சொல்லுங்க, அந்த நாட்டுக்கு நான் போறதுக்கு முன்னாடி என்னோட காம்போசிஷன் இருக்குங்க. ஓ, ஓகே. ஸோ அந்த அதேதான், நான் வந்து 150 ஆல்பம்ஸ் வந்து இந்த டான்ஸ் ஃபீல்டுக்குன்னு ரெக்கார்ட் பண்ணி நான் அனுப்பிச்சேன். இப்போ என்ன இப்போ அவைலபிளா இருக்கு. ஆப்பிள் மியூசிக்ல போட்டிங்கன்னா உடனே பேர் வந்துடும், என்னோட மியூசிக் வந்துடும். அதை வந்து நிறைய டான்சர்ஸ் எடுத்து யூஸ் பண்றாங்கல்ல. யா, கேள்விப்பட்டேன். எஸ். அப்புறம் எப்படி எப்பல இந்த லிரிசிஸ்ட் எழுதி 27-28 வயசு இருக்கும், அப்ப இருந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். I'm 62. அது ஃபர்ஸ்ட் என்ன நீங்க எந்த இது பண்ணீங்க? நீங்க சிவகாமியின் செல்வன் அது இதெல்லாம் நிறைய சொன்னீங்களே. நான் எழுதுனது வந்து டான்ஸ் காம்போசிஷன்ஸ், வர்ணம், புஷ்பாஞ்சலி, தில்லானா, ஜதீஸ்வரம் அப்படிதான் எழுதுனது. ஓகே, ஓகே. ப்ரொடக்ஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சது வந்து இப்போ ரீசென்ட்லி தான். ப்ரொடக்ஷன்லாம் வந்துட்டு ஃபார் த பாஸ்ட் 20 years 25 years நினைக்கிறேன் என் ப்ரொடக்ஷன்ஸ். ஓ, ஓகே, ஓகே. ஸோ நல்லா அப்படியே இவனுக்கு ஆச்சரியமா இருக்குங்க, இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்லி இந்த அளவுக்கு வளர்ந்து செம்மங்க. எதுவுமே நம்ம எதுவுமே நான் வந்து நம்ம முடிவு பண்றது கிடையாது. எல்லாமே ஒரு ஒரு சக்தி, நம்மளுக்கு அறியாத ஒரு சக்தி. இன்னைக்கு இப்படிதான் இருக்கணும்னா அப்படிதான் நடக்கும். நம்ம கிட்ட என்னென்ன வந்து சேருமோ வந்து சேரும், நம்மளை விட்டு என்னென்ன போகுமோ நம்மளை விட்டு போய் தான் ஆகும். இதையே நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம்னா கஷ்டம். அதனால நம்ம என்ன பண்றோமோ அது கரெக்டா பண்ணிட்டு இருந்தா வந்து சேர்றது வந்துகிட்டே இருக்கும். அது புகழா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், மரியாதையா இருக்கட்டும், உங்களோட தகுதியா இருக்கட்டும். I strongly believe that. நம்ம பண்ண வேண்டியது நம்ம கரெக்டா பண்ணிட்டே இருக்கணும். எது வருமோ ஆட்டோமேட்டிக்கா அது வரும். அதுதானே சொல்ல வரீங்க? கரெக்ட் தான். நீங்க போய் எதையும் தேடி போகணும்னு அவசியம் கிடையாது. ஆமா, நீங்க you're right. நீங்க சொல்ற absolutely 100% I agree. இல்ல, நம்ம பண்ண வேண்டியது கரெக்டா நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா வாட் எவர் இட் இஸ் யூனிவர்ஸ் தானா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டே இருக்கணும். ஆக்சுவலா நல்லது, ஆட்டோமேட்டிக்கா எவ்ரிதிங் வில் ஹேப்பன் இல்லையா? அப்புறம் நீங்க என்னென்ன அவார்ட்ஸ், எவ்வளவு ப்ரொடக்ஷன் இது வரையும் பண்ணிருக்கீங்க? ஆல்மோஸ்ட் 25 to 26 ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிருக்கேன். நீங்க இப்ப சொன்னீங்கல்ல சிவகாமியின் சபதம். சிவகாமியின் சபதம் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் மை மாஸ்டர் பீஸ். அதாவது கல்கியோட த்ரில்லர் நாவல். சிவகாமியின் சபதம் வந்து எம்ஜிஆர், சிவாஜி இவங்க எல்லாமே எடுத்து பண்ணி பார்த்தப்ப அவங்களால பண்ண முடியல. பட் நான் அதை துணிஞ்சு எடுத்து ஸ்கிரீன் பிளே பண்ணி அது கிட்டத்தட்ட 4 வால்யூம். அது அந்த 4 வால்யூம் வந்துட்டு 2.5 hours எடுத்து ஸ்கிரீன் பிளே பண்ணி சக்சஸ் பண்ணி த ஹிந்து இந்தியால பெரிய பத்திரிக்கை அது. அவங்க வந்துட்டு ஜீரோ எரர் ப்ரோக்ராம்னு எனக்கு வந்து ரிவ்யூ கொடுத்தாங்க.
வாவ். ஓகே. இது வந்து 2013ல பண்ணிருக்கீங்கல்ல? ஆமா. சிவகாயின் சபதம். ஓகே. சிவகாமியின் சபதம். ஓகே. நிறைய ஆமா. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைச்சேன். லைக் சோ ஆடியோ ஆல்பம்ஸும் நீங்க பண்ணிருக்கீங்களாங்க? அதான் இப்ப சொன்னேனே 150 ஆடியோ அந்த 150 அதுதான் ஆடியோ ஆல்பம்ஸ். சோ அத வச்சு எல்லாரும் பண்ணுவாங்களா? வீடியோ ஆல்பம்ஸ்? வீடியோ நான் பண்ணல, இன்னும் ஆடியோ தான் பண்ணிருக்கேன், வீடியோ ஒன்றும் பண்ணல. ஓகே. இந்த கோவிட் டைம்ல நீங்க வந்து நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் நிறைய என்னென்னமோலாம் பண்ணிருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அது எப்படி உங்களுக்கு தோணுச்சு அந்த டைம்ல? ஆமா, இது எனக்கு ஆக்சுவலா ஃபார் த பாஸ்ட் 24 இயர்ஸ் ஐ எம் கமிங் டு கனடா. 24 வருஷமா வந்துட்டு இருக்கேன் நான். 24 வருஷமாவும் நாட் ஓன்லி கனடா, யூஎஸ் வந்தேன்னா கனடா வருவேன், கனடா வந்தா ஓகே. லண்டன் போவேன், லண்டன், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, யூரோப் கண்ட்ரீஸ் நிறைய சுத்திக்கிட்டே இருப்பேன் நான். ம். ஐ லைக் டிராவல் அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் டு ஐம் ஸ்ப்ரெட்டிங் திஸ் ஆர்ட் டு எவ்ரிவேர், எல்லாமே எல்லா ஓகே. கண்ட்ரீஸ். ஓகே. அப்படி இருக்கிற ஒரு ஆக்டிவ் பர்சனுக்கு வந்து திடீர்னு கோவிட் அப்படின்றது எனக்கு என்னன்னு தெரியல. கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுச்சு, நீங்க வெளியவே போக முடியாது, ஸ்ட்ரீட்டா மூடுறாங்க, என்ன பண்ணுவீங்க நீங்க வீட்டுக்குள்ள இருந்து? ஒண்ணு என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. ஓகே. ஸோ உடனே நான் வந்து இனிவே நல்ல வேளை இன்டர்நெட் இருந்தது உலகத்துல. ஐயோ, இல்லாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க எல்லாரும். ஆமா. ஸோ முதல்ல என்ன பண்ணேன், நான் இந்த தமிழ் அன்னை மேல ஒரு வர்ணம் எழுதி நான் சொல்லிக் கொடுக்க போறேன்னு சொல்லி போட்டேன். உலகமே திரண்டு வந்தது. ஆல்மோஸ்ட் 1800 பீப்புள் வந்து அதை கத்துக்கிட்டு அதை எல்லாரையும் ஆன்லைன்ல அவ்வளோ பேர் வந்து நிற்பாங்கன்னே தெரியல. ஸோ கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் முதல்ல பண்ணோம். அது 1500 பேர் ஆடினாங்க. அதை உலகம் பூரா அந்த சேம் டைம்ல ஆடி தமிழ் அன்னைக்கு ஒரு அஞ்சலி சொல்ற மாதிரி பண்ணி, அதுக்கப்புறம் அதுல வர அமௌண்ட் கொண்டு போய் கோவிட் ரிலீஃப் ஃபண்டுக்கு கொண்டு போய் வந்தேன். ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு வந்தேன். ஸோ அது மாதிரி கண்டினியூஸ் ஆச்சு. அது மாதிரி இன்னொரு இதுல வந்து 50 ஜதிகள் சொல்லி கொடுத்தேன். ஒரு ஜதி ஒரு வர்ணத்துல ஒரு ப்ரோக்ராம்ல 5 ஜதி ஆடுறதுக்குள்ளேயே முட்டி போயிடும். ஆமா, அப்படி ஒரு கஷ்டமான விஷயங்கள் ஜதி பண்றது ஒரு ப்ரோக்ராம்ல. நான் எல்லாரையும் 50 ஜதி நானே கம்போஸ் பண்ணி அவங்கள ஆட வச்சேன். அது ஒரு ரெக்கார்ட் ஆச்சு. ஸோ ஆமா, இது மாதிரி நிறைய 25 நாள்ல 25 வர்ணங்கள் எழுதினேன். வர்ணம்ன்றது வந்து ஒரு நாட்டிய நிகழ்ச்சியில மெயின் ஐட்டம், ஒரு 30 நிமிஷம் வரும். ஓகே. அது மாதிரி 25 வர்ணம் சேலஞ்ச் நானே சொன்னேன். 25 நாள்ல 25 வர்ணம் எழுத போறேன். டெய்லி ஒரு வர்ணம் எழுதி அதை ரிலீஸ் பண்ணி அதுவும் ரெக்கார்ட் ஆச்சு. ஸோ இது மாதிரி அதான் 14 ரெக்கார்ட்ஸ் ஐ ஹேவ். ஐயோ, ஓகே. நீங்க ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பீங்களா அந்த டைம்ல? புதுசா ஏதாவது பண்ண எப்பவுமே இப்ப இன்னமும் அத ஏதாவது கிரியேட்டிவிட்டியா உங்களுக்கு மைண்ட் ஏதாவது யோசிச்சுட்டு தான் இருப்பேன் நான். அப்படியா? இப்ப யோசிக்கும் போது சடனா ஏதாவது வந்ததுன்னா இமீடியட்டா என்ன பண்ணுவீங்க? எழுதி வச்சிருவேன். இப்ப வந்து எவ்வளவு அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, ஏகப்பட்ட அவார்ட்ஸ் நீங்க வாங்கியிருக்கீங்க, கண்ணு முன்னாடி இருக்குங்க. நீங்களே படிச்சிருங்க, நான் சொல்றேன். கலைமாமணி அவார்டு, கலா சேவா பாரதி, கார்த்திக் அவார்ட் ஆஃப் எக்ஸலன்ஸ், மயூரா நிருத்திய சாகரம், நாட்டிய சாதனை சம்மல், கலை சம்மல், லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட், அப்புறம் வந்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் ஃப்ரம் இது ஒண்ணு வந்து அபய் அசோசியேஷன் ஆஃப் பரதநாட்டியம் ஆர்டிஸ்ட் ஆஃப் இந்தியா, இன்னொன்னு வந்து நித்யாலயா ஆஃப் சென்னை அண்ட் நாட்டியாஞ்சலி அகாடமி அசோசியேஷன் ஆஃப் மலேசியா. வாவ். அப்புறம் நாட்டிய ஆச்சாரியா சூடாமணி, நற்கலை நாயக். ஐயோ, என்னங்க இப்படி வாங்கியிருக்கீங்க? டான்ஸே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இத்தனை அவார்ட்ஸ் நீங்க வாங்கியிருக்கீங்க. நீங்க ஒரு அவார்ட் கூட நான் தேடி போய் வாங்கினது கிடையாது, அவங்களா கொடுத்தது. கரெக்ட் தான். சில பேர் அவார்டு வாங்குறதுக்குன்னே உழைப்பாங்க, சில பேர் உழைக்கிறவங்கள பார்த்து தேடி அவார்டு வரும். எனக்கு ரெண்டாவது எனக்கு அது ஆக்சுவலி இட்ஸ் குட் இல்லையா? நிஜமாவே ரொம்ப நல்லா. இது என்னங்க கிருஷ்ணா டான்ஸ் அப்போ தி 5-headed snake கலிங்கா அதுதான் பண்ண போறோம். நீங்க கரெக்டா பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. இந்த வாரம் வந்துட்டு 17ஆம் தேதி வந்து இங்க ஆர்மேனியன் தியேட்டர்ல ஐ எம் கோயிங் டு டூ தசாவதாரம். அந்த ஒன் ஆஃப் த எபிசோட் இஸ் காளிங்க நர்த்தனம். காளிங்கன் மேல கிருஷ்ணர் எப்படி ஆடினாரு அந்த வந்துட்டு நாங்க கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேரோட வச்சுட்டு தசாவதாரத்துல ஒவ்வொரு பெருமாள் வந்து எத்தனை அவதாரம் பண்ணாரு அது எப்படி போர்ட்ரேட் பண்ண போறோம் ஃபுல் இதுவா.
வாவ்! எவ்ளோ நேரம் அந்த டைம் அந்த இது இது டோட்டலா பண்றதுக்கு? 2 hours ப்ரோக்ராம். 2 ஹவர்ஸ்ல ஆஹா! இது வந்து தசாவதாரம்ன்ற ஒரு போர்ஷன் வந்து 1 hour கிட்ட வரும். 1 ஹவர் கிட்ட வருது. ஓ! ஓகே. குட். அப்புறம் நெறைய ஏசியா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ். இதுதான் நீங்க சொன்னீங்க இல்லையா? ஏசியா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ், கின்னஸ் புக் ஆஃப் ஆமாமா. வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ், ம். இந்தியா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ். அதெல்லாம் வந்து ஆக்சுவலா உங்களுக்கு நீங்க வச்சிருக்கீங்களா? அந்த அவார்ட் அந்த இதெல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க இல்லைங்க? ஆமாமா. எல்லாம் வச்சிருக்கேன். எல்லாமே இருக்கு இல்லையா? அப்பா நான் ஆக்சுவலா நான் நிஜமா ரொம்ப ஹானஸ்டா சொல்லணும்னா நீங்க பரதநாட்டியம், முரளி, மதுரை முரளி இப்படி இப்படின்னு கேட்டோன்னே நீங்க வந்து அப்படியே ரொம்ப காமா அப்படியே ரொம்ப சீரியஸா அப்படி நீங்க பேசுவீங்க. நம்ம இவர்கிட்ட ஏன்னா எனக்கு அந்த மாதிரி சீரியஸான ஆளுங்க கிட்ட பேசி பழக்கமே இல்ல. இவர் வந்து எப்படின்னு பேசலாம், இப்படி பேசலாமா அப்படி அப்படின்றத நான் எல்லார்கிட்டயும் அப்படியே நான் சொல்லுவேன். ரொம்ப ஜாலியா இருக்க பேசணுங்க. இந்த மாதிரி இன்டர்வியூ அதெல்லாம் கிடையாது. நீங்க எவ்வளவு ஜாலியா பேச முடியுமா? ஏன்னா பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். இல்லையா? சரி. சோ நான் வந்து நிஜமாவே உங்கள பார்த்தா வந்து ரொம்ப சீரியஸா இருக்கிற மாரி நான் ஓரளவு கொஞ்சம் பயந்துட்டே தான் வந்தேன். பட் தேங்க் காட் நீங்க நல்லா பேசுறீங்க. நல்லா இன்ட்ரஸ்டிங்கா பேசுறீங்க. தேங்க் யூ, தேங்க் யூ. சரி. இப்போ வந்து இவங்க உங்க எல்லா லைஃப் ஜர்னில நெறைய விஷயங்கள் நடந்திருக்குங்க. ஓகே. அந்த உங்க லைஃப் ஜர்னிலே மறக்க முடியாத மேபி த ஹேப்பியஸ்ட் மொமெண்ட் அப்டின்னா நீங்க எத சொல்வீங்க? ஹாப்பியஸ்ட்னா நெறைய இருக்கு. 1 இல்ல, 2 இல்ல. நெறைய இருக்கு. ஆனா ஏதாவது ஒண்ணு இருக்கும் இல்லையா? தி இப்ப பெஸ்ட். பிப்ரவரியில என் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தது. வாவ்! ஓகே. அதுதான் ஹேப்பியஸ்ட் மொமெண்ட்டா? ஹாப்பியஸ்ட். முதல்ல நான் வந்து அம், என்ன நான் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இறங்குறேன். ஒரு இறங்கும்போது இது மாதிரி உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்தது. நேரா ஹாஸ்பிட்டல் போனேன். அது ஒரு ஓ! மகிழ்ச்சியான தருணம். இது மாதிரி ஆ. நிறைய இருக்கு. ஓகே. நீங்க ஒவ்வொரு கண்ட்ரிக்கு போறேன்னு சொல்றீங்க. அந்த ஒவ்வொரு கண்ட்ரில எவ்ளோ டேஸ் இருப்பீங்க? எவ்ளோ புரோகிராம்ஸ் பண்ணுவீங்க? அதுதான் இப்போ என்னோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இப்போ இந்தியால இருந்து வர்றவங்க கலைஞர்கள் எல்லாம் வருவாங்க. வந்து அவங்களோட ப்ரோக்ராமை முடிச்சிட்டு ஆஹ், ஒரு இதுல தங்கிட்டு திருப்பி போயிடுவாங்க. ஆமா. யூசுவலா அப்படித்தான் இப்பெல்லாம் நடக்கும். மிஞ்சி இப்பெல்லாம் நிறைய பேர் ஒரு ஒர்க் ஷாப்னு பண்றாங்க. ஒரு 5 நாள் 6 நாள் இருந்துட்டு சொல்லி கொடுத்து போயிடுறாங்க. பட் நான் வந்து என்னன்னா, இப்போ ம், இங்க நிரவ் கிரியேஷனுக்கு பண்ணி கொடுத்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் வாயு புத்ரான்னு ம், ஹனுமானோட கதையை எடுத்து ம், பண்ணியிருந்தேன். ம், அதுல இப்ப இங்க இருக்கிற கண்ட்ரி, இந்த கனடால எஸ்பெஷலி இருக்கிற தமிழர்களுக்கோ இல்லாட்டி யாருக்குமே ம், ஹனுமான் எங்க பிறந்தார், எப்படி பிறந்தார், யாருக்கு பிறந்தார், எதனால அவரோட அவதாரம் இருந்தது, ராமர் கூட அவரோட கனெக்ஷன் என்ன, ஒண்ணுமே தெரியாது. ஓகே. கர்ணனோட விஷயம் கேட்டீங்கன்னா, கர்ணன் யாருக்கு? கர்ணன் சூரியபுத்திரன். கர்ணன் சூரியனுக்கு ம், 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 அவரோட பையன். ம். குந்தியோட பையன் கர்ணன். ஆமா. ஆ. அவன் ஏன் இவ்வளவு அவமானப்பட்டான், யார் யார் கூட எல்லாம் இருந்தான், எதனால ம், அவமானப்பட்டான், ஒண்ணுமே ம். தெரியாது. ஸோ ஆமா. என்னோட சர்வீஸ் டு திஸ் ஆர்ட், ஆ. நான் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு போய் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ நான் இந்த தசாவதாரம் பண்றேன். ம், இங்க வந்துட்டு அவங்களோட ஸ்டோரி பூரா சொல்லி கொடுத்து, ம், ஸ்கிராச்ல இருந்து சொல்லி கொடுத்து, அதுக்கு ம், டான்ஸ் கோரியோகிராஃபி பண்ணி, அதுக்கு நான் ம், மியூசிக் பண்ணி, ம். அதை கொண்டு வந்து இவங்களுக்கு சொல்லி கொடுத்து ஸ்டேஜ் பண்ண போறேன். ஓ! இதே வாவ்! மாதிரி பார்த்தீங்கன்னா, அடுத்த நெக்ஸ்ட் வீக் நான் இங்க இருந்து நான் வந்து அட்லாண்டா போறேன். என்னோட ம், ப்ரோக்ராம் 8ஆம் தேதி இருக்கு. ம், வாயுபுத்ரா பண்ண போறேன். தட் ம், இஸ் ஆல்மோஸ்ட் 120 டான்சஸ் இருக்காங்க. எல்லாரும் இது ம், பண்ணி நானே உட்காந்து அவங்களுக்கு ம், இருந்து சொல்லி கொடுத்து, ம். அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி அவங்களோட பெர்ஃபார்மும் பண்ணிட்டு வருவேன். அட்லாண்டால 8ஆம் தேதி, 28ஆம் தேதி சங்கத்தமிழ் பண்றேன் கலிஃபோர்னியால. ஸோ ம். சங்கத்தமிழ்ல இருந்து 6, 7, 8 சாப்டர்ஸ் எடுத்து அதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து, அங்க வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நியூ, எல்லாருக்குமே தெரியவே தெரியாது, அவங்களுக்கு கதையே தெரியாது. ஸோ அந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்ணி ஆ. ஸோ பண்ணிட்டு வரேன். ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட ப்ரோக்ராம்ஸ் யூஎஸ்ல எங்க பண்ணாலும் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ், எங்க ஆ. பண்ணாலும் ஹவுஸ்ஃபுல்ஸ், எல்லா இடத்துலயும் ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கிடைக்கிறது. ஸோ இது வாவ்! வந்து பை காட்ஸ் கிரேஸ் மட்டும் இல்லை, என்னோட ஹார்ட் ஒர்க். யா டெஃபினெட்லி எஸ். யா. இதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு வர்றது நான் மட்டும்தான். வேற ஓகே. மற்ற ஆர்டிஸ்ட், இந்தியால வர ஆர்டிஸ்ட் எல்லாம் அவங்க வேலையை பார்த்து போறாங்களே தவிர, போறாங்க. ஓகே. ஆ. எஜுகேட் பண்றது, எஜுகேட் டு ஸ்ப்ரெட் த ஆர்ட்ன்றாங்களா, அது ரியலா நான் பண்ணிட்டு இருக்கேன் சர்வீஸ் மாதிரி. வாவ்! பணம் வாங்கிடலாம். இதே வந்துட்டு நான் ஸ்ட்ரைட்டா இந்தியால இருந்து கூட்டிட்டு வந்து ஒரு ம். 10 ஆர்டிஸ்ட் வச்சு ப்ரோக்ராம் ஓகே. பண்ணி புரியுது. ஆ. பணத்தை வாங்கிட்டு போயிட முடியும். அது வேற. ஆ. ஆ. பணம் ஆ. சம்பாதிக்கிறது என் கொள்கை கிடையாது. இந்த ஓகே. ஆர்ட் போய் சேரணும் எல்லாருக்கும். இந்த ஓ! கதைகள் போய் சேரணும். இந்த பியூட்டிஃபுல். ஆ. அதுல இருக்கிற மெசேஜ் எல்லாருக்கும் போய் சேரணும். நான் முதல்லயே சொன்னேன்,
ரெண்டு விதம் இருக்கு. நான் எப்படி வேணா பண்ணுவேன், நீங்களாம் டிக்கெட் வாங்கிட்டீங்க வந்து உட்காந்து பார்த்துட்டு போங்க அப்படின்றது ஒரு வழி. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நான் கொண்டு வரேன், உங்களுக்கு புரியுற மாதிரி என்னோட ப்ரோக்ராம் பண்றேன் அப்படின்றது ரெண்டாவது வழி. ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் த செகண்ட் ஒன். ஓ ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஓகே, சோ இப்ப நீங்க மட்டும்தான் வருவீங்க. சோ இங்க வந்து அங்க எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபுல்லா ஸ்கிராச்ல இருந்து சொல்லி தந்து நீங்களே டான்ஸ்லாம் கொரியோகிராஃப் பண்ணி அதை அப்படியே ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி சிங்கம் சிங்கிளா தான் வரும். ஓ அப்பா, ஐயோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. பட் நான் இது மாதிரி நான் நிஜமாவே கேள்விப்பட்டது இல்ல. எனக்கு தெரியும் லைக் ஒரு ட்ரூப் வரும், ஸ்டேஜ்ல எல்லாம் பண்ணிட்டு லைக் 1 வீக் வாட் எவர் இட் இஸ் பண்ணிட்டு போயிடும். ஓகே, லோக்கல் டேலண்ட்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்றது யாருமே இல்ல. இவங்க நிறைய டான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து அரங்கேற்றம் பண்ணுவாங்க. அரங்கேற்றம் பண்றதுக்கு மேல உங்களுக்கு என்ன சான்ஸ் இருக்கு? ஏதோ கோவில்ல 2 இடத்துல கோவில்ல போயிட்டு பண்ணுவாங்க, அவ்வளவுதானே தவிர ஆசைக்கு ஒரு பெரிய ஸ்டேஜ்ல சான்ஸ் கொடுக்கறதுக்கு சில பேரால தான் முடியாது. ஓகே, சோ இப்போ நீங்க இப்ப நிறைய கண்ட்ரீஸ் போறீங்க இல்லையா, எல்லா இடத்துலயும் இப்போ அங்க இருந்து வந்தனே சிவகாமியின் சபதம் பாஸ்டன்ல பண்ணல ஹவுஸ்ஃபுல் ஷோ. They collected almost $303.5 million from my show. Wow. $3.5 million they collected. Okay. இது not the first year. பாஸ்டன்ல வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷன் விஷன் எய்டுன்னா அவங்களுக்காக இதோட 15வது ப்ரொடக்ஷன் நான் பண்ணி கொடுக்குறேன். 15 ப்ரொடக்ஷன்லயும் they collected this much of amount. ஸோ இதை வச்சு அவங்க வந்துட்டு they started visually impaired peopleக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு சென்டர்ஸ் ஆரம்பிச்சு இந்தியால சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. ஓகே, சோ இப்போ நீங்க இந்த ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் மூலமா நிறைய இந்த மாதிரி ட்ரஸ்டுக்குலாம் நிறைய நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கல்ல? நிறைய பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, வாவ். இவங்களுக்கே பண்ணேன் யக்ஞசேனின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பண்ணும்பொழுது ஐ திங்க் எவ்வளவு 8 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணேன் யக்ஞசேனின்னு. இதே நீரோ கிரியேஷன்ஸ்க்கு பண்ணப்போ ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்காக தமிழ் சேருக்கு வந்து $25,000 என்னமோ அவங்க கொண்டு போய் கொடுத்தாங்க கலெக்ட் பண்ணி இந்த ப்ரோக்ராம். ஓ ஓகே, வாவ். ஒரு கண்ட்ரில எவ்வளவு நாள் இருப்பீங்க? இப்ப நீங்க கனடா வந்தீங்க. டிபெண்ட்ஸ். இப்ப நான் கனடா வந்து 10 நாள் ஆச்சு. அப்ராக்ஸிமேட் 10 நாள் ஆச்சு ஆல்ரெடி நான் வந்து. இன்னும் 17 வரைக்கும் எவ்வளவு நாள் இன்னும்? ஓகே, எப்படி இருந்தாலும் 2-3 வீக்ஸ் வெச்சுங்க. ஆனா ஒரு ப்ரோக்ராம் தான், ஒரு நாள் ஒரு ப்ரோக்ராம் பண்றதுக்கே அவ்வளவு நேரம் ஆகுது. 10 ப்ரோக்ராம் எப்படி பண்ண முடியும்? இவ்வளவு பேர் எல்லாம் ஒரு ஆல்மோஸ்ட் 50-60 ஸ்டூடெண்ட்ஸ் ஆட போறாங்க இல்லையா, எல்லாம் சரி பண்ணணும். ஓய்யோ, அப்ப எல்லாம் ஆனா பெர்ஃபெக்ஷன் முக்கியம் இல்ல? நீங்க சொல்லி இப்ப நீங்க இப்ப ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஆச்சரியமா என்ன, இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களாங்க பரதநாட்டியம்? இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா எல்லா கண்ட்ரீஸ்லயும் நீங்க பாக்குறது? லேடிஸ் ஜாஸ்தியா இருக்காங்களா, ஜென்ஸும் இருக்காங்களா? ஜென்ஸ் இருக்காங்க, ஜென்ஸ் கம்மி, பட் கேர்ள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, இப்ப நீங்க வந்து உங்க லைஃப்லயே ஏதாவது செஞ்சுட்டு ரெக்ரெட் பண்ணிருக்கீங்களா? ஐயோ செஞ்சிருக்க கூடாதுன்ட்டு. இதை செஞ்சிருக்க கூடாதுன்னு இது வரைக்கும் அப்படி நான் பண்ணது யோசிச்சது எதுவுமே செஞ்சது அப்படி தெரியல எனக்கு. ஓ, அப்ப பர்ஃபெக்ட்டா கரெக்டா யோசிச்சு கரெக்டா எல்லாமே நகர்த்தி இருக்கீங்க உங்க லைஃப்னு சொல்லுங்க. கரெக்ட், ரைட். டச் இட். குட். இது இனிமேலும் அப்படியே போகட்டும். ஆல் தி பெஸ்ட். சரி, ஓகே. வேற உங்க லைஃப்ல ஆக்சுவலி ரொம்ப உங்களுக்கு ஏதாவது ஷேர் பண்ணும் பப்ளிக்கா, உங்க லைஃப்ல ஏதாவது ஷேர் பண்ணும் அப்படின்னா நீங்க ஏதாவது சொல்லுங்களேன். இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட்ஸ். இப்ப நிறைய பேருக்கு நீங்க கதை தந்திருப்பீங்க, நிறைய ஒரு ஜாலியான ஒரு இன்சிடென்ட் ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணது, அந்த மாதிரி ஜாலியா ஏதாவது நடந்ததுன்னா சொல்லுங்களேன். காமெடியா நிறைய நடந்திருக்கு. அததான் கேக்குறேன் நானு. காமெடியா ரொம்ப நல்லா நிறைய. இப்ப அதான் நான் என்னோட ஸ்டோரியை வந்து ஹிஸ்டரியாவே எழுத போறேன் நான் சீக்கிரமா. ஒரு 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 டான்ஸ் டிராமால சின்ன இன்சிடென்ட், இது மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு சொல்றேன். அது ஹனுமார் வந்து ராமாயணத்துல ஒரு கல்லு தூக்கி போடுறாரு ராமருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. ஆமா. சரி, நேரா கொண்டு போய் போட்டா இன்ட்ரெஸ்டா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு குரங்குங்க எப்பயுமே சேட்டை பண்ணிட்டே இருக்கும் இல்லையா. ஆமா, வெரி ஃபன்னி. அப்ப நான் ஒரு குட்டியா ஒரு குரங்க கூப்பிட்டு, நீ வா, நான் தான் ஹனுமான பண்ண போறேன்,
கல்லு போடும்பொழுது என்னை யாரா புடிச்சு வாழை புடிச்சு இழுக்கிற மாதிரி நீ பண்ணு, வாழை புடிச்சு ஓ இழுக்கணும். ஓ ஓகே இருக்கும்போது நான் நான் வந்து ரொம்ப செல்லமா இப்படி பண்ற அப்படின்னு அடிக்கிற மாதிரி போவேன். உடனே அந்த ஓகே குரங்கு ஓடி போய் சுத்தி சுத்தி ஓடி துள்ளி துள்ளி போகுது. அது மாதிரி ஒரு காமெடியா கிரியேட் பண்ணியிருந்தேன். ஓகே அந்த குட்டி குரங்கு ஸ்டேஜ்ல நான் பண்ணும்பொழுது இந்த வால் சரியா கட்டல போல இருக்கு, புடிச்ச உடனே வால் கையில வந்துடுச்சு. இதுதான் கேட்டேன். வால் கையோட வந்துடுச்சு. அதுக்கு ரொம்ப குட்டி பொண்ணு அம்மான்னு கட்டிட்டு அவங்க அம்மா திட்டு ஓடிச்சு இந்த பக்கம். நானும் திரும்பி பார்த்து என்னடா வால் தனியா போதே பார்த்துட்டு நானே சிரிக்க, அப்புறம் ஆர்கெஸ்ட்ரா சிரிக்க. இது அந்த ஸ்டேஜ்லயே நடக்குதா? அந்த இதுலயே நடக்குது. ஆர்கெஸ்ட்ராக்கு கையை காமிச்சு ஐயோன்னு சிரிக்கிறாங்க. பாட்டெல்லாம் நின்னு போச்சு. ஆடியன்ஸ் ஒரு பக்கம் சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுல அவங்க அம்மா பார்த்து உள்ள வந்து திருப்பி போட்டுறாங்க. திருப்பி ஓடி வந்தது அது. அந்த வாலே என்ன பண்றது தெரியல. திருப்பி கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ண பாக்குது என் பின்னாடி. அதுக்குள்ள நான் திரும்புறேன். அந்த பொண்ணு பின்னாடியே துரத்துது என்ன. கடைசி அது அடங்குறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு. இது எங்க எங்க நடந்தது? எந்த கண்ட்ரில? கலிபோர்னியால நடந்தது இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம். அதே மாதிரி இதுல வாஷிங்டன்ல ஒரு ப்ரோக்ராம் நடந்தது. வாஷிங்டன்ல சிலப்பதிகாரத்துல கடைசியில கண்ணகி வந்து சிலம்ப உடைச்சு பாண்டியன் கிட்ட வந்து நீதி கேட்பா. அப்போ சிலம்ப உடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்கும். அந்த வசனம் சீரியஸான, ஆக்சுவலி இது ரொம்ப சீரியஸான சீன் இல்ல அது இல்லையா? அப்ப வந்து என்னன்னா எனக்கு ஒரு டான்ஸ் டீச்சர் வந்து அவளுக்கு வந்து பாண்டியன் வேஷம் கொடுத்துருக்கேன். சரி. எப்பயுமே ஸ்டேஜ்ல இருக்கும்போது அவங்களோட ஸ்டூடெண்ட், நான் ஒரு 10-15 டான்ஸ் டீச்சர்ஸ் தாங்கன்னா அந்த ஸ்டேஜ் சீன்ல இருக்கிறவங்களும் அவங்களோட ஸ்டூடெண்ட்டை மட்டும் போடுவேன். ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு சொல்லிட்டு. அவ பாண்டியனா இருக்கா. பாண்டியனோட ஒய்ஃப் வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட். பின்னாடி நிக்கிற சாமரம் கொடை பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு அவங்க ஸ்டூடெண்ட். சாமரம் வீசுறவங்க அவங்க ஸ்டூடெண்ட். காவலர்கள் அவங்க ஸ்டூடெண்ட். இவங்க இருக்கும்போது கண்ணகி உள்ள வருவா, கோவமா வந்து கேட்பா, இதுல வந்துட்டு முத்து இருந்ததா இல்ல மாணிக்கம் இருந்ததான்னு கேக்குறது சீன் அது. அப்போ இந்த டீச்சர் உட்கார்ந்து இருக்கும்போது இவங்க என்ன சொல்லிருக்காங்க, ரிஹர்சல் கொஞ்சம் கம்மியா இருந்தது. நான் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, நான் எழுந்திரிச்சு கீழே விழுவேன். விழுந்த உடனே பாண்டிய மாதேவி வந்து என் மேல விழணும், அப்புறம் கொடை விழணும், அப்புறம் வந்து வீசுறவங்க விழணும், அப்புறம் காவலன் விழணும். இதான் சீக்வென்ஸ். கண்ணகி உள்ள வந்து நின்னா இப்படி அந்த பாட்டே ஆரம்பிக்காதல்ல அந்த டீச்சர் மறந்துட்டாங்க சீக்வென்ஸ. இந்த பாட்டுக்கு முன்னாடியா பின்னாடியான்னு மறந்துட்டாங்க. இந்த பக்கத்துல இருந்து இந்த புகை போட சொல்லியிருந்தேன், புஷ்ன்னு புகை போட்டாங்க. போட்ட உடனே இந்த அம்மா அப்படியே விழுந்துட்டாங்க. உடனே ஆமா பாண்டி மாதேவி விழுந்துட்டாங்க. அப்புறம் சாம்பரம் வீசுறவங்க கொடை எல்லாம் விழுந்துடுச்சு. அந்த கண்ணகியா வந்த பொண்ணவன் என் முன்னாடி நிக்கிறேன் அந்த லாஸ்ட்ல. நானு என்னன்னா நான் என்ன பண்றதுன்னு கேக்குறான். நான் சொன்னேன் வந்து ஆடு பரவாயில்ல. பொண்ணு தனியா ஆடுது. பாண்டியன் ஆல்ரெடி செத்து போயிட்டான். ஸ்டோரியா மாட்டாங்க. ஐயோ, இது வந்து மறக்கவே முடியாது எனக்கு. this is what I asked. Okay. உங்க டொரண்டோலயே வந்துட்டு சிவகாமியின் சபதம் நடந்துட்டு இருக்கும் பொழுது பிஷுவின் தூதன் வந்து சேர்ந்தானா, எங்கே அவன் இப்படி திரும்பி பார்த்தா அந்த சோல்ஜர்ஸ்ல ஒருத்தர் வந்து செருப்பு போட்டுக்கிட்டு கண்ணாடி போட்டு இப்படி பாத்துக்கிட்டே இருந்தாரு. முதல்ல போய் செருப்பு போய் மாத்திட்டு அப்படின்னு காலத்துல கண்ணாடியில செருப்புல என்னையா இப்படி நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கு. அப்ப எப்படி சமாளிப்பீங்க அந்த டைம்ல? ஏன்னா இப்ப நம்ம பேசுறோம், ஏதாவது இல்ல அப்படின்னா ஓகே நான் எடிட் பண்ணிடுவேன், அதெல்லாம் ஓகே. ஆனா ஸ்டேஜ்ல ரொம்ப பெர்ஃபெக்ட், ரொம்ப கஷ்டம் இல்ல? ரொம்ப கஷ்டம். அதுவும் சரி ஓகே, ஒருத்தர் டயலாக் மறந்துடுறாங்கன்னு வச்சுக்கீங்களேன். ஒரு டயலாக் டான்ஸே மறந்துட்டாங்க நிறைய பேர். என்ன பண்றது? எப்படி சமாளிப்பீங்க டான்ஸ் மறந்தா? டான்ஸே மறந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். நம்ம தான் அங்க போயிட்டு ஏதாவது சொல்லியும் கொடுக்க முடியாது. அவங்களோட சோலா பண்ணும் பொழுது சிலதெல்லாம் அப்படி இருக்கும். ஓகே, பட் ஆனா சமாளிச்சிடுவீங்க இல்லையா? சமாளிச்சுதானே ஆகணும். சரி, நீங்க இப்ப இந்த டிராமாஸ் எல்லா இதுலயும், அந்த பிளேல வந்து எல்லா இதுலயும் ஏதாவது ஒரு கேரக்டர் நீங்க பண்ணுவீங்களா? கண்டிப்பா. ஆமா, இதுல சிவகாமியின் சபதம் பாத்தீங்கன்னா முதல்ல
டான்ஸ் ஃபீல்ட்லயே டபுள் ஆக்ஷன் பண்ணேன். ஓகே. ஓ, நீ சிவகாமியின் சபதம் பை மதுரை ஆர் முரளிதரன் போட்டு பாருங்க, யூடியூப்ல வரும். ஓ, ஓகே. அது எப்படி நீங்க சிவகாமி டபுள் ஆக்ஷன் ஸ்டேஜ்ல பண்ணுவீங்க? அப்படிதான் பண்ணேன் பாருங்க. அது ஒரு சீன் ஸ்டேஜ் பூரா எப்படி நாகநந்தியா வருவேன், ஒரு சீன்ல பூரா நான் புலிகேசியா வருவேன். டிஃப்ரெண்ட் சீன்ல ஒரு 6 சீன் மாறி மாறி வரும். நான் தான் நாகநந்தியா வரும்போது காதுல புத்த பிக்ஷுக்கு இது காது ஓட்டணும். ம். அப்புறம் இன்னொரு இடத்துல ஃபுல்லா கிங் கெட்டப். ஸோ பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல 2 பேரும் மீட் பண்ணுவாங்க. ஆ, எப்படி அது அது எப்படின்னு பாருங்க, ஸ்டேஜ் எப்படிங்க 2 பேர் மீட் பண்றது? யூடியூப்ல பாருங்க. மதுரை ஆர் முரளிதரன் போட்டு பாருங்க, சிவகாமியின் சபதம். ஓகே, நான் பாக்குறேன். டெஃபினட்டா நான் பாக்குறேன். சரி, அப்புறம் வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா? வேற இளையராஜா பாத்தீங்கன்னா அவரோட ஊர்ல இருந்து இங்க சென்னைக்கு வரும்போது வெறும் ஹார்மோனி போட்டியோட தான் வந்தாராம். ஆமா, யா. அதே மாதிரி நானும் என்னோட லைஃப்ல நிறைய அடிபட்டிருக்கேன். ஆம், தமிழ்நாடு அரசு வந்து இளங்கலைஞர்களுக்கான ஆஹ், அஹ், ஒரு வாய்ப்பு கொடுத்த ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்கு, நடத்துவாங்க. இப்போ இன்னும் நடந்துட்டு இருக்கு, இளங்கலைஞர்களுக்கான வாய்ப்பு வழங்குதல் அப்படின்ற ஒரு ஓ, ஸ்கீம். ஓகே. அதுல நான் முதல்ல செலக்ட் ஆகி ஒரு தமிழ்நாடுல ஒரு 4 ப்ரோக்ராம் கொடுத்துருந்தாங்க. ம். ஸோ எப்படின்னா அந்த கவர்மெண்ட் எப்பயுமே முதல்ல நம்ம செலவு பண்ணிடணும். ஓ, அப்படியா? ஆமா, நம்ம செலவு பண்ணி டிக்கெட் எல்லாம் போட்டு ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் கூட்டிட்டு போய் ப்ரோக்ராம் முடிச்ச உடனே கவர்மெண்ட் பணம் கொடுக்கும். ஓ, ஸோ அதுக்கு ஓகே. எனக்கு வசதி இல்லை. ம். எங்க இருந்தோ எங்க ஃபாதர் வந்து லோன் எல்லாம் போட்டு நான் போய் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு எல்லா ஆர்கெஸ்ட்ரா பீப்புளும் கூட்டி போய் அந்த ப்ரோக்ராம் இடம், அது கோபிச்செட்டிப்பாளையம்னு ஒரு இடத்துல இறங்குறேன். இறங்கும் போது என்னோட பாக்கெட்ல ₹1 தான் இருந்தது. இது எப்போ உங்களோட எந்த ஏஜ்ல? ஏன்னா ஐ திங்க் ஐ வாஸ் அரௌண்ட் 28 or 29 அப்படின்னு ஓகே, ஓகே. 28 வயசுன்னு நினைக்கிறேன் அப்பதான். ஆ, So அது எனக்கு பெரிய விஷயமா இருந்தது. ஆனா அந்த ₹1 வச்சு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பணம் வாங்கி அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பே பண்ணி ம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தது தான் என்னோட லைஃப். ஓ, அப்பா, ஓகே. ரொம்ப அஹ், அஹ், கொஞ்ச நஞ்சம் இல்லை, கஷ்டம், அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். என்னோட செருப்பு கூட இல்லாம நடந்திருக்கேன் நான். அப்படியா? ஆமா. ஓகே. ஓ, காட்ஸ் பிளெஸிங்ஸ். பரவாயில்ல. இப்ப நீங்க நல்லா இருக்கிறது ரியலி வெரி குட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஐயோ, ஐ ரியலி ஃபீல் சோ ஹாப்பி டு மீட் யூ. இப்போ என்னோட ஜதிகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் மிருதகம் கத்துக்கிட்டதுனாலயோ என்னமோ கொஞ்சம் அந்த ஜதிகள்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு விசேஷமா இருக்கும் கேட்கறதுக்கு. ஒரு டான்சர் கம்போஸ் பண்றது வேற ஒரு ஜதி, ஒரு மிருதங்கிஸ்ட் கம்போஸ் பண்றது வேற. ம், ம். அதே மாதிரி ஒரு பாடல்கள்லாம் ஒரு டான்சர் எழுதுறது வேற. ஏன்னா டான்சருக்கு தெரியும் எங்க எங்க ஓகே. ஸ்கோப் இருக்கு, பண்ணலாம். ஸோ அதனாலதான் என்னோட பாடல்கள்லாம் ஸ்பெஷலா இருக்கு வெளியில. ஓகே, ஃபைன். சரி, ஓகே. இதெல்லாம் வந்துட்டு இவ்வளவு பண்ணமே நம்ம அந்த காலத்துல எல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு ரெக்கார்டிங் நான் பண்றதுக்கும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ம். எப்படி இருந்தாலும் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 2 லட்சம் ரூபாயாவது ஆகும் அந்த காலத்திலேயே. இப்பெல்லாம் வந்துட்டு ஒரு 6 லட்சம் 7 லட்சம் இல்லாம ஒரு ரெக்கார்டிங் ஃபுல்லா பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி நான் பண்ணி பண்ணி உலகத்துக்கு பூரா கொடுத்துட்டேன். ஸோ அதனாலதான் இப்ப ஓகே. எல்லாமே இது இருக்கு. நான் கூட யோசிப்பேன், இதை வச்சுட்டு ஒரு அழகா ஒரு வீடை கட்டிட்டு பேசாம இருந்திருக்கலாமே, பெரிய ஒரு சொந்தமா ஒரு பெரிய வீடு, ஒரு 2-3 வீடு கட்டிருக்கலாம் அண்ணா நகர்ல. ம். ஆனால் அப்படி கடவுள் இது மாதிரி நினைக்கல. ஏன் அப்படின்னா ஒரு ரீசன் வந்து நான் இப்போ February மாதம் அது அனுபவிச்சேன். நான் ஒரு 2000 பேர் கலந்துக்கிட்ட ஒரு டான்சர்ஸ்லாம் சேர்ந்து பழனியில் வந்து ஒரு ஒரு இது பண்ணாங்க, ஒரு டெடிகேஷன், ஒரு ரெக்கார்ட் இது பண்ணாங்க, வேர்ல்ட் ரெக்கார்ட். அதில் நான் சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்கும் பொழுது எல்லாம் ரெக்கார்ட்லாம் முடிஞ்சது. நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்லாம் வந்தாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு 10-15 டான்ஸ் டீச்சர்ஸ் வந்து காலில் விழுந்துட்டாங்க. என் காலில் விழுந்துட்டு அவங்க சொன்னாங்க, நாங்கள் இங்கே இருக்கிற அரசு பள்ளியில் டான்ஸ் சொல்லித்தரோம், நாங்கள் இன்னைக்கு முழுசாக ஒரு 3 வேளை சாப்பிட்றோன்னா அது உங்களோட பாடல்கள்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டாங்க. ஓ, இது போதுமே ஆக்சுவலி. அதான் எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கு லைஃப்ல, ஒரு நம்ம செய்யறதுக்கு அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணேன். எல்லாருமே கேட்டாங்க, ஆர் யூ கெட்டிங் ராயல்ட்டி? நான் ஒரு 10 பைசா எனக்கு வர்றது கிடையாது ராயல்ட்டிலாம். அந்த வர எனக்கு கிடைச்ச சிடி கம்பெனிஸ் பூரா திருடனுங்க தான். உங்ககிட்ட இருந்து பணம். ஆமா, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ராயல்ட்டின்னு எவனுமே கொடுத்தது கிடையாது. கடவுளே. பாடல்கள்லாம் வச்சுட்டு அவனுங்க நல்லா வாழ்ந்துட்டு இருக்கானுங்க, அது பரவாயில்ல. ஆனா நான் சொன்னேன் பாத்தீங்களா, இது மாதிரி நல்ல காரியத்துக்கும் போயிருக்கு, அவ்வளவுதான். அது நினைச்சு நான் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான், பெருமைப்பட்டுக்க வேண்டியதுதான்.
அந்த மொமெண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா நல்லா இருந்திருக்கும்ல உங்களுக்கு அவங்க வந்து சொன்னது. நிஜமாவே அப்பா, இதெல்லாம் ஆக்சுவலி நிஜமா ரொம்ப ரொம்ப டச்சிங்கா இருக்கு ஆக்சுவலா. ஓகே. பாடல்களும் பாத்தீங்கன்னா அதான் சொன்னேனே, அன்னைக்கு ஒரு பாடல் ஆட போறாங்க அவங்க, விமன் எம்பவர்மெண்ட் பத்தி எழுதியிருக்கேன். தலை நிமிர்ந்து நில்லடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, தலை நிமிர்ந்து நில்லடி தாரணியில் தனியாய் நின்று வெல்லடி தாழ்வினும் என்னடி அப்படின்னு ஒண்ணு எழுதியிருக்கேன். ஒரு பொண்ணு தலை நிமிர்ந்து தான் இருக்கணும் ஓகே. இந்த தாரணியில் தனியாய் நின்று வெல்லடி, தனியா யாரும் எதிர்பார்க்காத தாழ்வினும் என்னடி. சோ அது மாதிரி புரட்சியா இருக்கணும் பாட்டு. இது பாக்குறவங்க 10 பேருக்காவது ஓ நம்ம தனியா இருக்கணும் அப்படின்னு தோணும். எப்ப பார்த்தாலும் நான் வந்துட்டு என்னோட நாயகனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கண்ணுல இருந்து தண்ணி வருது, காது போட்டுக்க முடியல, வளையல்கள்லாம் கலந்து விழுது, எவ்வளவு நாளைக்கு பண்ணிட்டு இருப்பீங்க, அது வேணாது அப்படின்ற மாதிரி என்னோட தாட். குட், அட்லீஸ்ட் யூ சேஞ்ச் தி ரூட், லைக் அந்த பாத்வே சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. லாஸ்ட் அக்டோபர்ல ஒரு சின்ன குழந்தை, ஒரு பையனுக்கு வந்துட்டு வர்ணம் வேணும் அப்படின்னாங்க. அவனுக்கு என்ன எழுதி கொடுத்தேன், இந்த அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு, கனவு காண்பாய், கனவு காணணும். எப்படி கனவு காணணும்? உன்னை உறங்க விடாமல் செய்யும் கனவு காணணும். அது உன்னை தூங்க விடக்கூடாது, அந்த மாதிரி கனவு காண அப்படின்னு. அதுதான் அந்த டாபிக். கனவு காண்பாய் என் தோழா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தேன். கனவு காண்பாய் என் தோழா, உன்னை உறங்காமல் செய்யும் கனவு காண் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு. ஸோ அது பூரா பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ற மாதிரியே இருக்கும், மெசேஜா இருக்கும். போறேன் கேட்குறவங்களுக்கு மாதிரிதான், அது மாதிரிதான் இருக்கணும். இனிமே பாடல்கள்லாம் மெசேஜா இருக்கணும். உன்னோட கலை மூலமா ஒரு மெசேஜ் உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். டெஃபினட்டா, எஸ். ஆமா ஆமா. இப்ப நீங்க என்னோட பாட்காஸ்ட் பாத்தீங்கன்னாலே இப்ப கிட்டத்தட்ட ஒரு 17 கெஸ்ட் வந்திருக்காங்க. ஒரு 3 எடுத்திருக்கேன், ஆல்ரெடி ஷூட் பண்ணியாச்சு. இப்ப ஒவ்வொரு கெஸ்டும் பாத்தீங்க, என்னோட கெஸ்ட் ஒவ்வொரு கெஸ்டும் ஏதாவது ஒரு வகையில ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ டோன்ட் நோ, ஐ ரியலி டோன்ட் நோ எப்படி இருக்கு, பிகாஸ் என்னோட தாட்டும் என்னோட விஷனும் ஐ வாண்ட் டு ரியலி ஹெல்ப் சோ மெனி பீப்புள். பட் எந்த வழியில என்னன்றது எனக்கு தெரியாது. பட் வெரி சூன் சம்திங் பிக் ஐ அம் கோயிங் டு டு. நான் சொன்னேன்ல, நீங்க நினைச்சிட்டே இருங்க, எல்லாம் நடக்கும். அதுதான் இப்ப அதுதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். I always advise my daughter and son, think positive. Yeah. Yes, you're true. 100% I agree with that. நெகட்டிவா பேசுறதையும் நெகட்டிவா செய்யறதையும் விட்டுட்டோம்னா பாசிட்டிவ் நடந்துகிட்டே இருக்கும். எஸ், கரெக்ட் தான். 100% ட்ரூ. அது வந்து என் லைஃப்லயே நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா நிறைய பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வேற ஏதாவது சொல்லணுமா? வேற என்ன சொல்லணும்? என்னோட இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு காரணம் ஒண்ணு இருக்கு. சொல்லுங்க. நான் பாத்தீங்கன்னா என்னோட இதுல வந்துட்டு பிராட்வே ஷோ மாதிரி பண்றாருன்ற ஒரு பேர் வந்திருக்கு எனக்கு யூஎஸ்ல. பிராட்வே ஷோல என்ன, ஒரு பெட் டைம் ஸ்டோரிஸ் வச்சுட்டு சின்னதா பண்ணி அது பெருசா காமிக்கிறாங்க. லயன் கிங், ஓகே, சிண்ட்ரெல்லா, அதெல்லாம். ஆமா. பட் நம்ம ஊர்ல எல்லா புத்திமதிகளும் இருக்கிற மாதிரி ஒரு நிறைய பாடல்கள், பேர் என்ன, கதைகள் இருக்கு. மகாபாரதத்து கதைகள் இருக்கு, ராமாயண கதைகள் இருக்கு, ரைட். ஔவையார் சொன்ன முதுமொழி நிறைய இருக்கு, அதெல்லாம் திருக்குறள் இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு நம்ம கொண்டு வந்தாலே நம்மளோட கல்ச்சர் வெளியே போகும் அப்படின்றது என் மைண்ட்ல ஃபர்ஸ்ட் நான் 2000ல பார்த்தேன். நான் இதுல நியூயார்க்ல லயன் கிங் பார்த்தேன். நம்ம இது மாதிரி நம்மளோட சப்ஜெக்ட் கொண்டு வரணுமேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ரொடக்ஷனும் பாத்தீங்கன்னா அந்த பிராட்வே ஷோ லெவலுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ அதே மாதிரி அனிமேஷன் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது நான் தான் ஃபீல்டுல. ஆமா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்ஸ் எல்லாம் இதுக்கு எக்ஸாக்டா என்னென்ன ஒன்றுத்துக்கு தேவைப்படும். ஒரு சின்ன ஒரு ஓலைச்சுவடி, ஒரு மயில் இறக்க வேணும்னா கொண்டு வந்துடணும். அதை நான் கையில காமிக்கிறத விட கொண்டு வந்துடணும். ஒரு இடி முழக்கம் கொண்டு வரணும்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கு, போடலாம், தப்பே கிடையாது. இடினா ஒரு பாமரன் கூட புரிஞ்சுப்பான், அதனால டான்சர் எப்படி பண்றாங்கன்றது புரிய வைக்கணும். முதல்ல புரிய வைக்கிறது தான் கலை.
நான் அதான் சொன்னேனே, நான் என்ன வேணா பண்ணுவேன், நீ கேட்டு தான் பார்த்து தான் ஆகணுன்றது வந்து கலை கிடையாது. உனக்கு என்ன தேவையோ அது கொடுக்கறது தான் கலை. ஆமா. ஓகே. அதனால தான் இன்னைக்கு என் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு பை காட்ஸ் கிரேஸ். குட், வெரி குட். நல்ல பேர் வாங்குறது கஷ்டம், இது ஈஸி. அதை ஐயோ தக்க ஆமா, வைக்கிறது அது ரொம்ப தக்க வைக்கிறது தான் கஷ்டம். கரெக்ட். எக்ஸ்பெக்டேஷன் இப்போ இதுக்கு இருக்கு. இப்போ தசாவதாரத்துக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ வி ஆர் மேக்கிங் அ பிக் ப்ராப்ஸ். தசாவதாரம்னா பெரிய மீன் வரப்போகுது, பெரிய ஆமை வரப்போகுது. இப்ப வந்து உங்க லைஃப் ஜேர்னிலேயே வந்து மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன சொல்றீங்க? முயற்சி திருவினையாக்கும், உழைப்பு வீண் போகாது, அவ்வளவுதான். கிரேட். சூப்பரா பேசுனீங்க. லக்கே நம்பாதீங்க. லக்குன்றது வந்து லைஃப்ல கிடையவே கிடையாது. லக்குன்றது வந்து சும்மா ஒரு சப்ளிமெண்ட் தானே தவிர லக் வந்து எல்லாருக்கும் அமையறது கிடையாது. லக் உழைச்சவங்க தான் முன்னுக்கு வந்திருக்காங்க உலகத்துல. உண்மையா இருந்தவங்க தான் உண்மையிலேயே வந்து வாழ்க்கையை வந்து வின் பண்ணிருக்காங்க. I strongly believe that. Superb. Thank you so much. Thank you. Very honest. It was so interesting. Thank you so much. Very interesting. Thank you for your time. Thank you so much. Thank you. Bye-bye. See you. Bye.